வணக்கம். நான் இப்போ வந்திருக்கிறது வந்துட்டு ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டு. அதாவது புதியாவில் இருக்குது இது. மணாமாவில் வந்துட்டு 14 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நீங்கள் கார்லேயும் வரலாம். இங்கே வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்குது இங்கே வர்றதுக்கு. இங்கே நிறைய மக்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக் ஐட்டம் வாங்குறாங்க. வாங்க இந்த ஏரியாவெலாம் சுற்றி பார்ப்போம். இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான தேன் 500 மில்லி தான் இதில் எழுதியிருக்கு. 18 தினாரு. இந்த விலையை பாருங்கள், 18 தினாரு இது. அதாவது ஆர்கானிக்கான ஒரு ஒரிஜினல் தேன் இது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு அந்த ஃபார்மர்ஸு கொண்டு வந்து இங்கே விற்கிறது. இந்த இந்த ஹனியெல்லாம் வந்துட்டு ஒரிஜினல் ஹனி தான். அவர் சொல்கிறாரு சாம்பிள் தரேன் சாப்பிட்டு பாருங்கள் அப்படிங்கிறாரு. இந்த தேனை பார்க்கும்போது சாப்பிட்ணும் போலான்னு தோணுது. நல்லா பியூரிஃபையான ஒரு ஒரிஜினல் ஹனி இதெல்லாம். நிறைய ஃபாரினர்ஸ் கூட இங்கே வர்றாங்க இந்த ஏரியாவுக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஊரில் சொல்கிறாங்களா உழவர் சந்தை, அது மாதிரி ஃபார்மர்ஸே இங்கே கொண்டு வந்து விற்கிறது தான் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ஃபார்மர்ஸும் வந்துட்டு அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச கொண்டு வந்து இங்கே விற்கிறாங்க. நம்ம ஊரில் உள்ள உழவர் சந்தை மாதிரி தான் இது. எல்லா விதமான காய்கறியும் கிடைக்கிது பாருங்கள். ஒரு பாலைவன நாட்டில் நம்ம எதிர்பார்க்காத ஒன்று இது மாதிரிலாம் ஒரு ஃப்ரெஷ் ஐட்டம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த காய்கறிகளை பார்க்குறதும் சரி, எல்லாமே ஆர்கானிக் ஃபுட்டு தான். கொஞ்சம் விலை கூட இருக்கும்னு நினைக்கிறேன். சில விலைகளையும் கேட்டு பார்ப்பேன் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய விசிட்டர்ஸ் வர்றாங்க. இது வந்துட்டு ஒன்லி சாட்டர்டே ஒன்லி தான் இது ஓப்பனில் இருக்கும். அதாவது சனிக்கிழமை மட்டும்தான். காலையில் 7 மணில இருந்துட்டு மத்தியானம் 1 மணி வரைக்கும் தான் அது ஓப்பனில் இருக்கும். அந்த நேரத்தில் மட்டும்தான் அது வந்து வாங்க முடியும். இது வந்து புதிய ஹைவேயிலே இருக்குது. இது இங்கே வர்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வரலாம். நிறைய வெஜிடபிள்லாம் பாருங்கள். இங்கே வந்து சக்கரவள்ளி கிழங்கு கூட நான் இங்கே பார்த்தேன். சக்கரவள்ளி கிழங்கு, வாழைப்பூவு, அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவரு, எல்லா விதமான ஐட்டங்களும் வந்துட்டு வெஜிடபிள் இங்கே கிடைக்கிது. இங்கே இருக்கிற வந்து ஹேண்ட்மேடு தான். நம்ம சொல்கிற மாதிரி அவங்க வந்து அதெல்லாம் பின்னி கொடுப்பாங்க. நம்ம ஊர்லலாம் ஒயர் கூடையெல்லாம் வந்துட்டு பாயெல்லாம் பின்னி கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இது. உலகத்தில் எங்கே போனாலுமே அந்த கைவினை பொருளுக்கு வந்து ஒரு மவுஸ் இருக்கத்தான் செய்யுது பாருங்கள். அதுவும் அதுக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க.
ஏரியாவில் வந்துட்டு பூங்கா மாதிரி பார்க்கு மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்கன்னா இங்கே வந்து உட்காந்துருக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்குது. அதே மாதிரி இந்த இதெல்லாம் பாருங்கள், அந்த இலைகள்லாம் கருபல்ஸ்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. இது வந்துட்டு நம்ம பீட்ரூட்டு அதெல்லாம் அவ்வளோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்குது. இந்த ஏரியாவுக்குலாம் வந்தீங்கன்னா ஒருத்து நல்லா பச்சை பசேருன்னு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு காய்கறி எல்லாம் இங்கே கிடைக்குது. எல்லா விதமான காய்கறிகளும் இங்கே இருக்குது. இல்லாத காய்கறின்னு எதுக்குமே சொல்ல முடியல. இது பாருங்க, பொட்டேட்டோ, சோளக்கருதெல்லாம் இருக்குது பாருங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து ஃபார்மர்ஸே வந்துட்டு கொண்டு வந்து விற்கிறதுனால அவங்கவுங்க கடைக்கு மேலே எழுதியிருக்கிறாங்க அந்த ஃபார்மர்ஸோட பேர், அதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. நல்ல ஒரு க்ரீனரியான ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் இது. இங்கே வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்லாம் கூட இருக்கும். இப்போ ரமதான்ங்கிறதுனால அதெல்லாம் இல்லை. இல்லைன்னா புட்டெல்லாம் இங்கே கிடைக்கும் சாப்பிட்றதுக்கெல்லாம் மற்ற நேரத்துல எல்லாம். இந்த இடத்துல வந்துட்டு நிறைய ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்குது. அது டிஸ்பிளேயும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லா விதமான ஐட்டங்களும் இங்கே இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஊரில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். நம்ம வீட்டில் வந்துட்டு ஊறுகாய் செடியெல்லாம் ஊறுகாய் போட்டிருப்பாங்க. அந்த ஊறுகாய் செடி மாதிரியெல்லாம் இங்கே இருக்குது, அந்த பீங்கானில் உள்ளது. இது வந்து நெசவு செய்கிற தறி. இந்த தறியில் தான் செஞ்சு இங்கே இருக்கிறதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நான் இங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டேன், அது தறி செஞ்சு அந்த தறியில் நெய்தது தான் இதெல்லாம்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல உள்ளதெல்லாம். இந்த அதே மாதிரி இந்த மர சாமான்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து கைவினை பொருட்கள் தான். ரொம்ப அழகாக அதை பார்க்குறதுக்கே ஒரு க்யூரியாசிட்டி நல்லா இருக்குது. இந்த நாட்டில் வந்துட்டு இது மாதிரி மரத்தால் செய்த கைவினை பொருட்கள்லாம் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். இவங்களுக்கு மரங்கள் எங்கேருந்து கிடைக்குது, அதில் எப்படி செய்கிறாங்கங்கிறலாம் தெரியலை. பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு கைவினை பொருட்கள் தான். பகரீனில் எங்கேயா இருந்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பாருங்கள். நம்ம ஊர்லலாம் சின்ன வயசில் நான் பார்த்தது இந்த மண்பானம் செய்கிறது, அது எப்படி செய்கிறான்னு, அதே மாதிரி இங்கே பாருங்கள் அந்த இடத்துல செய்து கொடுக்குறாரு. நம்ம சொல்கிற சைஸில் நமக்கு என்ன வேணும்னு சொன்னோம்னா அவர் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொன்னார். விலையும் ரொம்ப பெருசாக கேட்கல.
ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த உழவர் சந்தையை பற்றி நான் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.